ஹாய் டைரி சொல்லிக்கிட்டீங்களா? ஸோ நம்ம இதோட மிச்சமாக அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதோட மிச்சம்னா ஜெமின் வந்து ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு என்ன பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இதோட நம்ம மிச்சம் அங்கே கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஜெமின் கேட்டுக்கிட்டே இருக்கான் நம்ம ஜேகிட்ட தான். ஜேகே சொல்லு ஜேகே, என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா? என்னை லவ் பண்ணுவியா மாட்டியா? என்னை ஏற்றுப்பியா? சொல்லு, நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், அது சொல்லு ஜேகே. ஜெமன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ ஜேகே ஜெமனை பார்த்துட்டு, இங்கே பார் ஜெமன், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ நானும் சேரவும் முடியாது. நீ என் கூட இருந்தனா உனக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைகள் வரும். சொன்னா கேளு. முக்கியமாக நான் ஒரு கொலைகாரன். என்னை போலீஸ் எவ்வளோ பேர் தேடிட்டு இருக்காங்க தெரியும்ல, உனக்கே தெரியும்ல. சைகோ கூட இருக்குன்னு எவ்வளோ தைரியம் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் ஏதாவது உன்னை பண்ணிட்டேனா? ஏதாவது பண்ணிட்டேன்னா பண்ணிக்கோ, நீ என்னோட ஆள், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் சொல்கிறது உனக்கு நல்லாவே புரியும். நீ தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிற நல்லாவே தெரியுது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது ஜெமன். ஸோ அதை பார்த்துட்டு நீ போ. நான் என் லைஃப்பை பார்த்துட்டு நான் போகிறேன். புரிஞ்சதா? அதுக்கப்புறம் இந்த வேர்டை எடுக்காத தயவு செஞ்சு, எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜெமன்ட்ட சொல்லிடுறான். ஸோ ஜெமன் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே இப்படிலாம் பேசாத ஜேகே, அதெல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேருவோம் ஜேகே. நீ ஏன் இப்படி யோசிக்கிற? என்னவா வேணா இருந்துக்கோ, சைக்கோவாக இருந்துக்கோ, கொலகாரானா கூட இருந்துக்கோ, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்ம ஜெமன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இங்கே பா ஜெமன், தயவு செஞ்சு இந்த விஷயம் பேசாத. பார்க்காத விஷயத்த நீ திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா? உன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா? ஏதாவது சொன்னேன்னா சொல்லு. இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு சைக்கோ, நிறைய கொலை பண்ணியிருக்கேன், நிறைய பேர் போலீஸ் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப இந்த வேர்டை சொல்லிக்கிட்டு இருக்க. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜெமன்ட்ட கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெமன் ஜேகேவை பார்த்துட்டு, ஓகே நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நீ எதுவாக வேணால் இருந்துக்கோ, கொலகாரனா சைக்கோவா எதுவாக வேணாலும் இருந்துக்கோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட லைஃப் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. எனக்கு தூக்கம் வரலை, சரி சாப்பிட தோணலை, ஒன்றுமே தோண மாட்டேங்குது. உன்னை பற்றி மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஜெமன் இந்த மாதிரி நம்ம ஜேகே கிட்ட எல்லாமே சொல்கிறான். ஸோ ஜேகேக்கும் புரியுது. ஸோ ஜேகே ஜெமனை பார்த்துட்டு, ஓகே ஜெமன், நீ என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்க, நீ என்னை லவ் பண்ணுற அதானே? ஆமாம், லவ் பண்ணுற, நீ எனக்கு வேணும். ஓ அப்படியா, சரி ஓகே ஃபைன். ஆனால் ஒன்று ஜெமன், நான் ஒன்று சொல்லுவேன், நீ அதை கேட்பியா? நம்ம ஜேகே இந்த மாதிரி ஜெமன்ட்ட சொன்னோன்னா, ஸோ ஜிமனும் ஜேகேவை பார்த்துட்டு, என்ன சொல்லு, நான் எதுனாலும் நான் உன் பேச்சு கேட்பேன். ஓ கேட்பியா? ஆ கேட்குறேன், சொல்லு என்ன விஷயம்? ஒரு வேர்டு சொன்னியே, லவ் பண்ணுறேன் ஜிக்கேன்ட்ட. ஆனால் எனக்கு உன் மேலே லவ் ஃபீலிங்ஸ் இல்லையே. இதனால் நான் உன்னை முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு பண்ணியிருக்க? கொஞ்ச நாளைக்கு என்னை தனியாக விடு, நான் தனியாக இருக்கணும். தனியாக இருக்கும்போது உன் மேலே லவ் ஃபீலிங்ஸ் எனக்கு அட்ராக்ட் ஆகிருந்தா, ஃபீல் ஆகிருந்தா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தா, லவ் வந்துச்சுன்னா நான் உன்கிட்டே நேராக வந்து நானே வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, புரிஞ்சதா? ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜெமன்ட்ட சொல்லிடுறான். ஸோ ஜெமன் ஜேகே பார்த்துட்டு, ஓகே ஜேகே, நீ சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் நான் உன் கூடயே இருப்பேன். இது உனக்கு ஓகேவா? நம்ம ஜெமன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்குறான். ஸோ ஜேகே ஜெமனை பார்த்துட்டு, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் தனியாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என் கூட இருந்தால் எனக்கு எப்படி தெரியும் எப்படி உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன் கூட இருப்பேன், ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஜெமன் இந்த மாதிரி அட்டம் முடிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஜேகே கிட்ட. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வேறு வழி நம்ம ஒத்துக்கிறான். ஓகே ஜெமன், நீ என் கூட இரு, ஆனால் ஒன்று, நீ என்கிட்டயே இருக்கக்கூடாது, தள்ளி மைண்ட் ஸ்டெப் பண்ணி தான் இருக்கணும், புரிஞ்சதா ஜிம்மன்? ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட சொல்லிடுறான். ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு, என்னது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணுமா? முடியவே முடியாது. நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன், நான் எப்பவுமே உன் கூடியே தான் இருப்பேன். இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது மிஸ்டர் சைக்கோ ஜேகே. ஜிம்மன் இந்த மாதிரி சொல்லிடுறான். ஜேகேக்கு அப்படி செம்ம இரிட்டேட் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அடம் பிடிக்கிறான் அவரை. ஜேகேவும் ஜெமனும் இந்த மாதிரி காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கார் கிராஸ் ஆகுது. ஸோ போலீஸ் கார் தான்.
போலீஸ்காரன் நம்ம ஜேகே பார்த்துடுறான். இங்கே இருக்கா கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மும் பண்ணிடுறான். போலீஸ்காரன் சுற்றி வளைச்சிடுறான் நம்ம ஜேகே காரை. ஸோ ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கே செம்ம ஷாக்கு. பார்த்தா போலீஸ்கார் சுற்றி நிற்குது. ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ கார் எடுக்கவும் முடியாது, சுற்றி வளைச்சிட்டாங்க. நம்ம ஜெமன் ஜேகே இப்போ என்ன பண்ணுறது, போலீஸ்காரங்க வேற எப்படி? ஸோ எல்லாம் ஒன்றால் வந்தது ஜெமன். இப்போ என்னை வேற சுற்றி வளைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். அவனுக்கு அவ்வளோ கடுப்பாகவும் டென்ஷன் மைண்டில் உட்காந்துருக்கான். நம்ம ஜெமன் தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே நீ டென்ஷன் ஆகாத, நான் வேணா போலீஸ்கிட்ட பேசி பார்க்கவா? நீ ஒரு மயிறு புட்டுங்க வேணாம், மூடிட்டு உள்ள உட்காரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ போலீஸ்காரங்க காரை விட்டு இறங்கிட்ட. ஸோ ஜேகே கார் பக்கத்தில் வந்துட்டு ஸோ இறங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஜெமனை பார்த்துட்டு, எப்பா ஜெமன், காரை விட்டு மட்டும் இறங்காத, கார்லேயே இரு, புரியுதா? நான் போயிட்டு வரேன். ஜேகே போகாத ஜேகே, நானும் உன் கூட வந்துடுறேன். நம்ம 2 பேருமே ஜெயிலுக்கு போகலாம், ஒன்றாவே போகலாம், ஒன்றாவே இருக்கலாம். ப்ளீஸ் ஜேகே, என்னை விட்டு போகாதடா. நான் சொல்லுறது உனக்கு புரியுதா இல்லையா? காரை விட்டு மட்டும் இறங்காத. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜெமன்கிட்ட சொல்லிட்டு ஸோ காரை விட்டு இறங்குறான். ஸோ போலீஸ்லாம் ஜேகேவை பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் கையை தூக்கிட்டு நிற்கிறான். நம்ம ஜெமன் இதை எல்லாமே காரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, இந்த கொலகார சைக்கோ, இத்தனை நாள் நீ தப்பிச்சு ஓடின, ஆனால் இன்னுமே தப்பிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ பயந்துட்டேன். இந்த மிரட்டுறதுக்கு இந்த விட்டுறதுக்கெலாம் வேற இல்லை பார்த்துக்கோங்க இன்ஸ்பெக்டர். நான் நிறைய கொலை பண்ணியிருக்கேன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களால பிடிக்கவே முடியல. இன்றைக்கி என்னமோ விஷயமா இன்றைக்கி ஏதோ மாட்டிட்டேன். ஆனால் வாய்ப்பு இல்லை இன்ஸ்பெக்டர், நான் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஜேகே, மிஸ்டர் சைக்கோ ஜேகே, நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டி சிக்கியிருக்கீங்க. ஸோ உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியுதா? இன்ஸ்பெக்டர் என்ன இன்ஸ்பெக்டர் காமெடி பேச்சு எடுத்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானா அரெஸ்டிவா? வாய்ப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்க, ஆனால் நான் சிக்கவே மாட்டேன். நம்ம ஜேகே இந்த மாதிரி ரொம்ப திமிராகவே நம்ம போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கெல்லாம் செம்ம இரிட்டேட் ஆகுது. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேரும்? மெனக்கு நின்று அவனை அடிச்சு போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றுங்கடா. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்ட் ஸோ 2 போலீஸ்காரங்க வராங்க. ஸோ ஜேகே பக்கத்தில் ஸோ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஹோல்ட் பண்ணி அடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க 2 இன்ஸ்பெக்டரும். ரொம்ப ஓவராக பேசுகிறாடா நீ சைக்கோ ஜேகே, இதான் வாங்கிக்கோ. அடித்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஜேகேவை. ஹே இன்ஸ்பெக்டர், ரொம்ப தப்பு பண்ணுறீங்க இன்ஸ்பெக்டர். டேய் இன்னும் உனக்கு அந்த திமிரு அடங்கலைல்ல? எனக்கு எங்கே சார் அடங்கியிருக்கு. ஆனால் ஒன்று சார், நான் உன் கையில் சிக்கவே மாட்டேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துக்கோங்க, ஆனால் வாய்ப்பே இல்லை, நான் சிக்கிறதாவே இல்லை. நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப திமிராகவே ரொம்ப கிண்டலாகவும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இன்ஸ்பெக்டருக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே செம்மையாக ஒரு பஞ்சு பண்ணுறாரு வயிற்றுலையே. நம்ம ஜேகே அப்படியே கீழே விழுந்துடுறான். என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை அடித்து தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு வந்து ஜிப்பில் ஏற்றுங்கடா. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் ஸோ 2 இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக போட்டு ஜேகே போட்டு செம்மையாக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அடித்த அடியில் ஸோ நம்ம ஜேகேக்கு பிளட்டே வந்துடுது. நம்ம ஜெமன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால் பார்க்க கூட முடியல. அவனுக்கு அவ்வளோ அழுகுறான். அதனால் சுத்தமாக முடியல. உடனே கார் விட்டு இறங்கிட்டு அடிக்காதீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான் நிமிர்ந்து. ஸோ ஜெமன் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் இன்ஸ்பெக்டர்லாம். ஜேகே ஜெமனை தான் கூப்பிட்றான். ஏய் ஜெமன், எனக்காக எதுக்கிட்ட கெஞ்சுற? உடனே என்ன சொன்னேன்? கார் விட்டு இறங்காதானே? டேய் ஒத்தா, ஐயோ இவங்க வேறு அடிக்கிறாங்களே. டேய் உன்னை கார் வெட்டி இறங்காது தானே சொன்னேன், எதுக்கிட்ட இறங்குனா? நீ இப்படி அடி வாங்குறத நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இப்போ நான் பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர்,
நீ ஒன்றும் பேச வேணாம், அவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. டேய் அடிக்காதீங்கடா, இவங்க வேற குழந்த மாதிரி ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகே நீ எதுவும் பேசாத, நான் இன்ஸ்பெக்டர் பேசி நான் உன்னை இந்த பிரச்சனைலேருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பார்த்துக்க தேவையில்ல ஜமன், ஒழுங்கா காரில் போய் உட்காரு, நான் சொல்கிறேன்ல போடா. நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிமன்கிட்ட சொல்லலாம். ஸோ ஜிமன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஜெமன் நான் சொல்கிறேன்ல போ, காரில் போய் உட்காரு, நான் வருவேன், நீ போ. மாட்டேன், நான் பேசி சால்வ் பண்ணிடுறேன், உனக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன், நான் பேசுகிறேன் ஜேகே, நீ அமைதியாரு. ஜெமன் நான் சொல்கிறேன்ல. டேய் நீ யாரா மேரே இந்த சைக்கோக்காக சப்போர்ட்டா? அவன் ஒரு கொலைகாரன், அது உனக்கு தெரியுமா? இவனை தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். கொலையெல்லாம் எப்படிலாம் பண்ணிட்டு ஏதோ சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், அவன் என்ன பண்ணியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, எனக்காக விட்டுருங்க. என்னடா நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்தா நீ இவனோட கூட்டாளியா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே? சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியே, அப்போ ஓமனி எனக்கு டவுட்டாகவே தான் இருக்குது. டேய் இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கடா. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நம்ம ஜிமினியை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் 2 இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு வராங்க. ஸோ நம்ம ஜேகே, இன்ஸ்பெக்டர் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதில் நான் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன், அவனை எதுவும் பண்ணாதீங்க. அட வர்றா, இவனுக்கு இவன் சப்போர்ட்டு, இவனுக்கு இவன் சப்போர்ட்டு, அடேங்கப்பா, அப்புறம் 2 பேருமே கொலை சம்மந்தப்பட்டிருக்கீங்க. டேய் 2 பேரையும் சேர்த்து அடித்து இழுத்து போய் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றுங்கடா. இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. ஸோ 2 இன்ஸ்பெக்டர் ஜிமினை தான் அடிக்கிறாங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் அவனை அடிக்க சொல்லாதீங்க, ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, அவனை அடிக்க சொல்லாதீங்க, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரிஞ்சதா? நான் மட்டும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். நான் இப்போ நண்பர் அது கொலைக்கார ஜேகே, அவன் மொத்தம் 2 பேருமே சேர்ந்து பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி சில கொலைகாரனாவே ஃப்ரீயாக சுற்றிருக்கீங்களே, அடையாளமே தெரியாத மாதிரி இன்ஸ்பெக்டரையே ஏமாத்திருக்கீங்கடா. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சைக்கோவை பார்த்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு 2 போலீஸ்காரங்க பயங்கரமாக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பிளட்டே வந்துடுது ஜிம்மனுக்கு, சுத்தமாக முடியல, அவனால் ரொம்ப வீக்காயிரான். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. இன்ஸ்பெக்டர் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, என் பள்ளியில் நீங்கள் ரொம்பவே குறுக்கிட்டீங்க இன்ஸ்பெக்டர், முக்கியமாக என் ஆள் மேலே குட்டிக்க வேற சொல்லிட்டீங்கல்ல, இன்னுமே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதான் தந்தடவை சொல்கிறேன், நான் மண்ணாங்கட்டி மயிறு பிடிச்சவனே இன்ஸ்பெக்டர் மயிரே, இதில் அவன் சம்மந்தப்படலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காது கேட்குதா கேட்கலையானு தெரியல இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஒத்த மயிறு, நானும் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் இன்ஸ்பெக்டர்னு ஓவராக போயிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே செம்ம ரகடாகவே பேசிட்டு, டே எந்திரிச்சு செம்மையான ஒரு ஃபைட்டிங்கு, இன்ஸ்பெக்டரை போட்டு செம்மையாக போட்டு ஃபைட்டிங், பயங்கரமாக ஃபைட்டிங் நடக்குது. ஸோ எல்லாருமே அடித்து தூள் கலப்பி பறக்க விட்டுறான். ஸோ எல்லாருமே அவ்வளோ அடி, பயங்கரமான அடி விழுகுது. ஜேகே செம்மையாக போட்டு எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சிடுறான். ஸோ ஜிமின் அப்படியே கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டு, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, வா போகலாம். இன்ஸ்பெக்டர் நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு மேலே என் வழியில் குறுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், மனுஷன் உசுரோடு இருக்க மாட்டீங்க, உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொழைச்சி போன விட்டுருவேன், திரும்ப என் லைஃப்பில் குறுக்கிட்டீங்க, சாவு தான் மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ ஜேகே இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு செம்மையாக மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஜேகே நாங்கள் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும் போது உடால ஒரு காரு அப்படியே வழி மறிச்சிட்டு நிற்கிது. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான், அவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது, அப்படியே செம்ம ஷாக்காகிறான். கேடா இதோட இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே காரை வழி மறைச்சது யார்? ஜேகே ஏன் அந்த பொசிஷனை பார்த்து செம்ம இரிட்டேட் ஆகும், செம்ம ஷாக்காகவும் ஆனால் ஜேகேக்கும் ஜம்மனுக்கும் அடுத்து என்ன பிரச்சனைகள் வருது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் சாராங்க பாய்.